வாய் புற்றுநோய் பாதிப்பை தடுக்க HPV தடுப்பூசி திட்டத்தை தொடங்கிய தமிழக அரசு அந்த திட்டத்திற்கு ஆபாச இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரை நடிக்க வைத்து விளம்பரம் எடுத்திருப்பது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. குட் மார்னிங், உட்காருங்க. இவங்களை எங்கே என்ன கூட்டாங்க? டேய் டீச்சரா, இவங்களை தெரியாதா? இவங்க பிட்டு ரொம்ப ஃபேமஸ்ரா. பிட்டுக்கா மச்சான், ரொம்ப நல்ல டீச்சர். சூப்பர்ரா, உண்மையிலேயே நீ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கைன்னு நிரூபிச்சுட்டடா. டேய், நான் உன்கிட்ட இன்னும் நிறைய கத்துக்கணும்டா. இதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணியிருப்பேன். பாவம், நீ வளர வேண்டிய பையன். இதெல்லாம் நீ கத்துக்கணும் சொல்லி விட்டு வச்ச. பணம் கட்டும் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஆபாச படம் காட்டி பிழைப்பு நடத்தி வரும் இன்ஃப்ளூயன்சரை பள்ளி மாணவிகள் முன்பாக நிற்க வைத்து விஞ்ஞானி போல கருத்து பேச வைத்திருப்பது நெட்டிசன்களை ஆத்திரத்தில் ஆழ்த்தி பள்ளி கல்வித்துறையை வசைபாட வைத்துள்ளது. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. அந்த விளம்பர படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு இரவு நேரத்தில் போனோன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ இதை பார்க்கணுமா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 1000 ரூபா அப்டேட் பண்ணிங்கன்னா அதுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து நைட்டு வந்து நான் உங்களுக்கு இதை அவுத்து காட்டுறேன், அதை அவுத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுற ஒரு பெண்மணி. 5 டோக்கன் வாங்குங்க. 5 டோக்கன் வாங்க, வாங்கி போடுங்க. நான் உங்களுக்கு ஷோ காட்றேன். இந்த 5 டோக்கன் சரியா வாங்க. சரியான நாட் கட்டடா சாமி. ஏய், சரியான கட்டடா. நான் மட்டும் கலெக்டரே, நீங்களும் கலெக்டிங்க. நான் கலெக்டறேன். இங்க வருங்க. இதெல்லாம் என்னன்னே நமக்கு ஒன்றும் புரியல. ஒரு பெண்மணி தன் உடலை வந்து வர்த்தகம் செய்து இது பண்றாங்க அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப ஒரு தவறான ஒரு போக்கு. அதை யாரும் முன்னுதாரணமா நம்ம எடுத்து காட்டக்கூடாது. அவங்களை வந்து யாரும் வந்து ப்ரொமோட் செய்யக்கூடாது. ஆனா அரசாங்கமே வந்து விளம்பரத்துக்கு ஒரு டீச்சர் போல கொண்டு வந்து காட்டுறது, ஒரு கண்ணியமிக்க ஒரு ஆசிரியை போல காட்டுவது. மிஸ்டர் டீச்சர், நீங்க கால மேல வைங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க மேல உட்காருங்க. உங்க கால நீங்க வைங்க. இல்ல நீங்க மேல உட்காருங்க. நீங்க வச்சாதான் நான் போவேன். நீங்க மேல உட்காருங்க. சரிங்க. இந்த ஆசிரியையே வேற மாணவர்கள் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான உளவியல் பிறழ்வுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தை நடத்துபவர்களுக்கு தெரியாதா? என்னடா வேலை பார்த்திருக்க நீ? ஒரு கேள்வி இருக்குல்ல, ஒரு ஆசிரியையா நடிக்க வைக்கணும்னா அதுக்கு தகுந்த யார் வேணாலும் நடிக்கலாம்ல. அது நடிக்கணுங்கிறதுக்கு ஒரு கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகை தான் உங்களுக்கு தேவைப்படுறாங்களா? நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. ஜெனரலா வீடியோ கால்ல கண்ட ஆண்கள் தன்னுடைய உடல் இச்சைகளை பார்த்து அங்கங்களை பார்த்து இச்சை கொள்றதுங்கிறத ஒரு கேட்கறக்கே ரொம்ப ஒரு அருவருப்பா இருக்குல்ல. அண்ணன் உதயநிதி அவர் தான் நேற்று குஜராத் தீபாவளியை கொண்டாடி இருக்கிறாரு. அவருடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் வந்து ரீபோஸ்ட் பண்ணிருக்காரு. அதை நீங்க ஒரு தடவை பாருங்களேன். லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு அரை குறை நிர்மாணமாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை போட்டிருக்காங்க. அத துணை முதலமைச்சர் ரீபோஸ்ட் பண்ணிருக்கிறார். உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. இன்னும் நான் சொல்றேன், இப்ப இந்த மாதிரி காசு போட சொல்லி அந்த பெண்கள் பண்றாங்கல்ல, எத்தனை வயது ஆண்கள்லாம் காசு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 18 வயது கீழே கூட இருக்கலாம். சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட இருக்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு காசை போட்டுட்டு இவங்களோட ஆபாசத்தை பார்க்க வாய்ப்பு உண்டு. இது ஓப்பனான ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரியான நபரை வந்து இந்த விளம்பரத்தில் நடிக்க வைத்தது, அவங்களை கொண்டு வந்து இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம்ங்கிற பேர்ல கொண்டு வந்து பேச வச்சதை வந்து சகிச்சு கொள்ளவே முடியல. எண்ணங்கள் மட்டும்தான் இவருடையது. ஆக்கம், ஊக்கம், உணர்வு, இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதா. இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வர்றதுதான் ஐயாவுடைய வேலை. இன்ஸ்டாவில் ஆட்டம் போட்டு
சப்ஸ்கிரைபர்களுக்கு தாராளம் காட்டிய அம்மணியை அழைத்து வந்து பள்ளி மாணவிகளுக்கு விளம்பரம் எடுத்திருப்பதுதான் தற்போது சமூக வலைதளத்திலேயே ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. குட் மார்னிங், உட்காருங்க. சர்விக்ஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல முக்கியமான ஆர்கன். இத நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே. பெண்களுக்கு பலன் அளிக்கும் இந்த திட்டம் நல்ல வரவேற்பை பெற்றாலும் திட்டத்திற்காக எடுத்த விளம்பரம்தான் தற்போது வீணாக சிக்கலில் சிக்கியுள்ளது. என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. சினிமா பாடலுக்கு நடனமாடி குத்தாட்டம் போட்டு ரீல்ஸ் போடுவதையும் தாண்டி பணம் கட்டி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு வேறு மாதிரியான சேவைகளும் வழங்கி வருகிறாராம். பணம் கட்டி சந்தாதாரர்களாக ஆகும் வாடிக்கையாளர்களுக்கு ஆபாச புகைப்படங்கள், வீடியோக்கள் காட்டுவது என லட்சமாக சம்பாதித்து வருகிறாராம். அதே மாதிரி யூடியூபிலும் முக்கால்வாசி வீடியோக்கள் மெம்பர்ஸ் ஒன்லி என போட்டு வைக்கப்பட்டுள்ளது. உனக்கு ஆடணும்னு ஆசை இருந்தா என் வீட்டு மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல ஆடு. நீ கதகளி ஆடுனா நான் கரகாட்ட ஆடுறேன். அதை விட்டு ஊரா போய் பல பெரும் நாள் ஆடுறது இதோட நிறுத்திக்க. என்னால முடியல. விழிப்புணர்வு விளம்பரத்தில் நடிக்க வைக்க வேறு ஆளே இல்லையா என நெட்டிசன்கள் பள்ளி கல்வித்துறையை நோக்கி கேள்வி எழுப்பி வருகின்றனர். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? ஆனா இந்த மாதிரியான நபர்களை இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம்ங்கிற பேர்ல கொண்டு வந்து மக்கள் மத்தியில இதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. இதை வந்து விமர்சிச்சு சமூக வலைதளங்கள்ல கருத்துக்கள் வர தொடங்குது. அப்ப சில பெரியாரியவாதிகள் இதுல என்னங்க தவறு இருக்கு? இது குத்தமான குத்தமே கிடையாது. தந்தை பெரியார் என்ன செய்தார் தெரியுமா? தந்தை பெரியார் என்ன செஞ்சான்னு எங்களுக்கு தெரியும்டா. எக்ஸ்போஸ் ஆகி வாங்கி கட்டி கொண்டார்கள். ஆனால் இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறை இன்னும் அலட்சியமாக செயல்பட்டு வருவது HPV தடுப்பூசி விழிப்புணர்வு விளம்பரம் மூலமே தெரிய வருகிறது. எனக்கு தெரிஞ்ச இந்த பொண்ணு எஸ்கேப் ஆற மாதிரி இருக்கு. இன்னொன்னு முடிக்க போறியா? டேய் 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 மாமா, என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். திமுக என்ன யோசனையில இந்த மாதிரி ஆட்சி செய்யறாங்கன்னு நமக்கு புரியல. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டேய் அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்